தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு தெரியப்படாத கோவில் இது. வெறும் 8 கிலோமீட்டர் அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற பெருமாளை தேடி பயணிக்க போறோம். அதுவும் கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 4000 அடி உயரத்தில் இருக்கிற ரொம்ப செங்குத்தான ரொம்ப ஆபத்தான மலை உச்சியில் இருக்கிற பெருமாளை தேடி மலையேற போறோம். சனிக்கிழமை எப்போதுமே இங்க விசேஷம் தான். ஆனா புரட்டாசி மாசத்துல பயங்கரமான விசேஷமா இருக்குமா. பல மூலிகை செடி கொண்ட இந்த மலை திருப்பதிக்கு நிகரா இருக்குன்னு சொல்றாங்களே. இந்த மலைக்கு பெருமாள் வந்தபோது செங்குத்தான மலை சரிந்ததாகவும் அதுக்கு பெருமாள் இடுப்பில் இருக்கும் அருணா கயிறை கலத்தி மலை சரியாம இருக்க கட்டியதாக சொல்றாங்களே இந்த ஊர் பொதுமக்கள். அதுக்கு சான்றா இந்த மலையில வெள்ளை நிறத்துல கோடு போன்ற இருக்கும். மேல போயிருக்கு சாமி, மலை சரிஞ்சு இருக்குது. இடுப்பு அண்ணா கயிறை எடுத்து கட்டிச்சா அப்படியே நின்னுச்சான். அப்படி கட்டு போட்டுருச்சு. கட்டு இனிமேல் சரியக்கூடாதுன்னு. திருவண்ணாமலைக்கு எப்படி கிரிவலம் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த தலைமலைக்கு மிகப்பெரிய கிரிவலம் இருக்கு. இந்த கோயிலுக்கு வரலாறுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 வருஷங்கள் பழமையான கோவில்னு சொல்றாங்களே. அதுவும் வெள்ளக்காரன் ஆட்சி செய்யும் பொழுதே இது மாதிரி வழிமுறை பண்ணிருக்காங்க. சுத்தி வட்டார ஊருக்கு எல்லாமே குலதெய்வம் அமைந்துள்ள தலைமலை ஸ்ரீ சஞ்சீவராய பெருமாள் கோவில். இந்த கோவிலை பத்தி வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாமா. சிவனை எல்லாம் என்று சிறு வயதில் தீச்சம் பெற்று தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மலையும் ஏறி இறங்கின நபரை பார்த்திருக்கீங்களா? ரொம்ப தீவிர சிவன் பக்தர் நம்ம கையில ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்காரு. உண்மையிலே பாருங்க. ரசமணி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பாதரசத்தால பல மூலிகைகளை கலந்து உருவாக்கின ரசமணி நம்ம கையில இருக்கு. இதெல்லாம் தொடறதுக்கு அந்த சிவபெருமான் உத்தரவு தரணும்னு ஒத்துக்காங்க. தலைமலை நாங்க ஏறும்போது எங்களுக்கு பாதுகாவலராக கருப்பு கால பைரவர் எங்க கூட வந்த அதிசயத்தை நீங்களே பாருங்க.